ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான 2 விதமான லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். கம்மியான பொருட்களை வச்சு ஈஸியான முறையில் செய்ய போகிறோம். இந்த லட்டை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது கடையில் வாங்கி தராமல் இது மாதிரி வீட்டிலையே ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹெல்த்தியாக குழந்தைங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். முதல்ல நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 3/4 கிலோ அளவு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். பச்சைப்பயிரை நீங்கள் கிராம் கணக்கில் அளந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் படியில் கூட அளந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சரியாக மெஷர்மெண்ட் தெரியல அப்படின்னா இது மாதிரி ஏதாவது பவுலில் கூட அளந்து எடுத்துக்கலாம். இப்போது பச்சைப்பயிரை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். நான் நிறைய குவான்டிட்டி எடுத்துருக்கிறதால 2 பேட்சாக போட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியான குவான்டிட்டி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மொத்தமாக கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு லேசாக சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இதை கருகாமல் நல்ல பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு வறுப்பட்டதுக்கப்புறமா நல்ல வாசனையாக வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் இல்லைனா ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுடுங்க. அடுத்து அதே கடாயிலேயே மீதம் இருக்கிற பச்சைப்பயிரையும் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இந்த பச்சைப்பயிறு கூடவே ஒரு 8 போல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். ஏலக்காயும் இதுலேயே சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பச்சைப்பயிறு நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இதையும் அதே பாத்திரத்திலேயே சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பச்சைப்பயிரை கருகாமல் வறுத்துக்கோங்க. கருகிருச்சு அப்படின்னா லட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா ஆறி வரட்டும். நான் இன்னைக்கு எடுத்திருக்க பச்சைப்பயிருக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கிலோ பச்சைப்பயிருக்கு 3/4 கிலோ சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பு இல்லைனா படியில் நீங்கள் பச்சைப்பயிறு அளந்தீங்களோ அதே படியிலேயே சர்க்கரையும் அளவாக அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு செய்ய போகிற லட்டுக்கு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிரை நான் மில்லில் தான் கொடுத்து அரைக்க போகிறேன். இதை நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் பவுடர் பண்ணி அரைச்சிக்கலாம். ஆனால் மில்லில் கொடுத்து அரைக்கும் போது மாவு நல்லா நைஸாக இருக்கும். லட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சர்க்கரை தனியாகவும் பச்சைப்பயிறு தனியாகவும் நான் வேறு வேறு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். மில்லில் ஒன்றா சேர்த்து அரைப்பாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றாவே கலந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லைனா தனித்தனியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டு சர்க்கரையையும் இந்த பச்சைப்பயிறு மாவையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கரண்டியில் எல்லா மாவும் ஒன்றா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த மாவை பார்த்தீங்கன்னா 3 மாதம் வரையிலும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ தேவைப்படும் போது கொஞ்சமாக மட்டும் மாவை வெளியில் எடுத்துட்டு நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் இருந்து பாதி அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவில் தான் நம்ம லட்டு பிடிக்க போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்க இந்த மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நெய்யில் 20 போல் முந்திரி பருப்பை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. முந்திரி பருப்பு சேர்க்கும் போது முழுசாக சேர்க்காம நல்லா பொடியாக நறுக்கிட்டு வறுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம லட்டு சாப்பிடும்போது வாயில் கடிப்படுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையிலேயே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லட்டு பிடிச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் வரையிலும் கெட்டு போகாமலும் இருக்கும். அடுத்து லட்டு பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அதை லேசாக சூடுபடுத்திட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நெய் சூடாக இருக்கும் அப்படிங்கிறதால ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது தான் லட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml 250 ml வரையிலும் நெய் தேவைப்படும். நெய்யை நல்லா உருக்கிட்டு சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையிலேயே இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக நம்ம எடுத்திருக்க மாவுக்கு பார்த்தீங்கன்னா 40 லட்டு வரையிலும் கிடைக்கும். நான் மீதமாக பாதி அளவு மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்தோம் அப்படின்னா 80 100 லட்டு வரையிலும் கிடைக்கும். நெய் சேர்த்து இந்த மாவோட கலந்ததுக்கு அப்புறமா கையில் மாவை எடுத்து பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் உருண்டையாக உருட்டிக்கோங்க. லட்டு பிடிக்கும் போது நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உடையாது.
மாவில் நெய் அதிகம் சேர்த்துட்டாலும் லட்டு வந்து ஒழுங்காக பிடிக்க வராது. மாவு உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், பச்சைப்பயிறு லட்டு பிடிச்சு எடுத்தாச்சு. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் நிறைய குவான்டிட்டி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்க எப்போல்லாம் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்போல்லாம் டக்குன்னு எடுத்து ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், பச்சைப்பயிறு லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம தேங்காயும் வெல்லமும் வச்சு ஈஸியான முறையில் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயை உடைச்சதுக்கப்புறமா இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதை மிக்சியில் அரைக்க போகிறோம். இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அரைக்க ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்திருக்க தேங்காயோட குவான்டிட்டி அதிகமாக இருக்குங்கிறதால மிக்சி ஜாரில் 2 பேட்சாக போட்டு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க தேங்காயும் அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு கப்பு இல்லைனா டம்ளரில் அளவாக அளந்துக்கலாம். எனக்கு இந்த கப்பால் 4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்திருந்தது. நீங்கள் எதில் ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ அந்த பேன்லேயே வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 4 கப் தேங்காய்க்கு 3 கப் அளவு பொடிச்ச வெல்லம் கரெக்டாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் தூசி மண்ணெல்லாம் இல்லாத மாதிரி நல்ல நயமான வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெல்லம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து உருக ஆரம்பிக்கும், லைட்டாக ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க வெல்லம் ஓரளவு கரைஞ்சிருக்கு. இது நல்லா இன்னும் முழுமையாக கரைஞ்சி வரணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதனால் மீடியம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இந்த அளவுக்கு வெல்லம் நல்லா முழுமையாக கரையணும். இதை பார்க்குறதுக்கு பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெல்லத்தில் இருக்க ஈரப்பதம்லாம் போயிட்டு நமக்கு இது மாதிரி கிடைக்கும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நல்ல கனமான பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சீக்கிரம் வந்து அடி பிடிக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நமக்கு இந்த பக்குவத்துக்கு வந்துடும். இதை செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதை உருண்டையாக உருட்டி பாருங்கள். இது மாதிரி உருண்டையாக உருட்ட வந்தது அப்படின்னா நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் இல்லைனா தண்ணி வந்து தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கையில் உருண்டையாக உருட்டிக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொட்டக்கூடாது, லைட்டாக நமக்கு கையில் ஈரம் இருக்கிற மாதிரி இருந்தால் போதும், கெட்டுலாம் போகாது. இது மாதிரி உருண்டையாக உருட்டினதுக்கப்புறமா இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 15 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதே மாதிரியே எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேங்காயில் இருக்க எண்ணெயே நல்லா பிரிஞ்சு வரும். விருப்பப்பட்டால் கொஞ்சமாக இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தேங்காயும் வெல்லமும் வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான லட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.